भर्तुसेवाम् अष्टदानेकदा चेत् धृत्वा रूपं स्वादनं द्वारकायां चक्रे यासा विश्वरूपानुरूपा लक्ष्मीर्नित्यं मंगलम मे तनोतु. ஏன்னா ருக்மிணி ரொம்ப பதுசானவோ, ஆனால் ரொம்ப சாமர்த்தியம் ஜாஸ்தி. சத்யபாமா இருக்காளே, அவள் ரொம்ப டேலண்ட். அவள் டிரைவிங்லாம் பண்ணுவோம், யுத்தம் எல்லாம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். அப்போ அது மாதிரி ஒருத்தர் வேணும் இவனுக்கு. அதனால பார்த்து சர்வ ரூபமாவும் தானே எடுத்துட்டு அவனுக்கு அனுரூபை ரூபையா, அவனுக்கு எப்போ என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி தானே ரூபங்களை எடுத்துட்டு அவனுக்கு சேவை பண்ணிட்டே இருக்கலாம் துவாரகையில. அப்பேற்பட்ட தாயார் லக்ஷ்மி நித்தியம் மங்களம் மே தனோது. இப்படியே கூட வாழ்ந்துட்டே இருந்தா தாயார். கூட வாழ்ந்துட்டே இருந்தா கரிகிச்சித்து சுகமாசீனம் ஸ்வதல்பஸ்தம் ஜெகத்குரும் அப்படின்னு ஒரு இடம். கண்ணனுக்கு 1000 ஜோடி, எல்லாரையும் வாழை காப்பாற்றணும், வாழை காப்பாற்றணும், பஞ்சபாண்ட வாழை காப்பாற்றணும், பாரத யுத்தத்தை நடத்தணும் அப்படின்னு ஏகப்பட்ட காரியம். என்னைக்காவது ஒரு நாள் தான் தன்னோட அரண்மனையில தேவியோட அவனுக்கு பேசறதுக்கே டைம் கிடைக்கிறது. கருகிச்சித்து ஏதோ ஒரு நாள், ஏதோ ஒரு சமயம் அப்ப உட்கார்ந்துருக்கான். தேவியை பார்த்து என்னைக்காவது ஒரு நாள் மீட் பண்ணினா சமத்தா இருக்கக்கூடாது, கொஞ்சம் சண்டை போடணும். அதனால அந்த சண்டையை போடுறான் இவனே. என்னம்மா, உனக்கு உங்க அண்ணா பார்த்துருந்தது அந்த சிசுபாலனை தானே? நான் பாரு மாடு மேய்க்கிறவனா போயிட்டேன், கோபாலனா போயிட்டேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு பாவம் என்னத்தை கண்ட? இந்த சிசுபாலனையே கல்யாணம் பண்ணிட்டு வந்துருக்கலாமே அப்படின்னு இவன் பேச அது தாங்க முடியல தாயாருக்கு. அதனால ரொம்ப வருத்தப்பட்டு அப்படியே கீழே சாஞ்சுட்டான். உடனே அவளை தூக்கி, இவனுக்கு கோபம் மூட்டவும் தெரியும், சமாதானப்படுத்தவும் தெரியும். அதனால அவளை தூக்கி சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் தாயார் ருக்மிணி தேவி கிருஷ்ணன்கிட்ட பேசலாம். ஒரு 25 ஸ்லோகம் இருக்கு தசமஸ்கந்தத்துல. அதை இங்க பயங்கரமா சொல்றா. அதுதான் உபதேசம். கண்ணனை நம்ம அடையணும் அப்படின்னா இந்த உபதேசம் தேவை. தேனைவாந்தே சாந்திதா பிரேமபூர்வம் பக்தியா சாது பிரத்யுவாச பிரியம் யா லக்ஷ்மீர் நித்தியம் மங்களம் மே தனோது. அந்த தாயார், அந்த ருக்மிணி தாயார் கிருஷ்ணனுக்கு பதில் சொல்ற ரூபமா